கவ்வின் உண்டு பண்ணு. அம்சிலத்த உதாரணங்களை. லித்தஹதீரி எச்சரிக்கைக்குரிய. முஸ்தாமிலன் புழங்கிய நிலையில். கலிமாத்தில் ஆத்தியா பின்வரக்கூடிய கலிமாக்களை புழங்கிய நிலையில் எச்சரிக்கைக்குரிய உதாரணங்களை உண்டு பண்ணு. இதை பார்த்து இதுக்கு வாக்கியம் அமைக்கணும். அசுஃபூரு யா அஹவாத்தி சகோதரிகளே. ஆடை குறைப்பு இல்லாட்டி ஆடை விலகுதல் அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கு பொய். யா உஸ்மான் உஸ்மான் பேர். ஹசது பொறாமை. யா அஸ்ஸா பேர். நமீமத் புறம் பேசுறது. யா அஹவைய என்னுடைய 2 சகோதரர்களே. நுஜூலு இறங்குவது. மின்னல் ஹாஃபிலத்தி வேனிலிருந்து. வஹிய தசீரு அது செல்லும் நிலையில். யா துஃபால் குழந்தைகளே. தபர்ருஜு திறந்து போட்டு அலையிறது. தபர்ருஜு என்ன பண்ணுறது, இது ஹிஜாப் இல்லாமல் திறந்து தபர்ருஜுன்னு குர்ஆன் ஆயத்து ஒன்று வருது. யா பின் தைய என்னுடைய 2 மகள்களே. பிதுகத் யா ஐயுகள் முஸ்லீம்களே பிதுகத். அப்போ இதை பார்த்து இதுக்கு வாசம் அமைங்க. இன்னமா எக்திபு அவன் பொய் சொல்கின்றான். இன்னமாவாகிறது அசலுகா அதோட அசலாகிறது. இன்ன இத்தசலத் பிகா அந்த இன்னவை கொண்டு சேர்ந்திருக்கிறது. மா ஜாயிதத்து ஜாயிதாவுடைய மா சேர்ந்திருக்கிறது. துசம்மா ஹாதிஹி மா துசம்மா ஹாதிஹி இது சொல்லப்படும். மா காஃபாவுடைய மா என்று சொல்லப்படும். அதாவது தடுக்கக்கூடிய மா. இல்லை அன்னகா ஏனெனில் தகுஃபு அது தடுக்கும். இன்னவை தடுக்கும். அனில் அமலை விட்டு இன்னவை அது தடுக்கும். அப்போ இன்னும் கூட மா சேர்ந்துச்சுன்னா இன்னுடைய அமலான இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் அப்படிங்கிற அமலை தடுத்துரும். அப்போ அதனால் இப்படி அமலை தடுக்கிறதுனால அந்த மாக்கு பேர் காஃபாவுடைய மா. ததுகுலு இன்னமா நுழையும் அல்ல ஜும்லத்தைனி இஸ்மியத்தி அல்ஃபாலியத்தி 2 ஜும்லத்தைனி 2 ஜும்லாவின் மீது. இஸ்மியா அல்ஃபாலியா ஜும்லா இஸ்மியாவின் மீதும் ஜும்லா ஃபாலியா மீதும் அது நுழையும். இன்னமா சதக்காக்கள் எல்லாம் ஃபுக்கராயி ஏழைகளுக்குத்தான். அப்போ இந்த இன்னமாவுடைய கசருடைய அர்த்தம் இலக்கியத்தில் வரும். இது பலாகால கசருடைய அர்த்தம். அதாவது எப்படி விளங்குறது, சதக்காக்கள் எல்லாம் சதக்கான்னா அது ஏழைங்களுக்கு தான். இந்த பதம் வார்த்தை அமைக்கிற இந்த பதத்துக்கு பேர் தான் இன்னமா சதக்காத்து. இப்படி கூட சொல்லலாம். சதக்காக்கள் எல்லாம் அப்படி ஃபுக்கரா ஏழைகளுக்காக இருக்கும். அந்த மாதிரி தமிழ் பதம். வேறு மாதிரி சொல்லணும்னா சதக்கானா அது ஏழைகளுக்கு தான். இப்போ இந்த சதக்கானா இல்லாட்டி சதக்காக்கள் எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தை இன்னமா தரும். இன்னமலாமாலு செயல்கள் எல்லாம் பின் நியாத்தி எண்ணங்களை கொண்டு தான். செயல்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த செயல்கள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம் தர்றது இன்னமா இல்லை அப்படின்னா அவுமாலு செயல்கள் பின் நியத்தை கொண்டு அவன் முடிஞ்சு போயிடும். அப்போ இன்னமா இருக்கிறதுனால செயல்கள் எல்லாம் நியத்தை கொண்டு தான் அப்படிங்கிற அர்த்தத்தை இன்னமா தருது. இன்னமா யமுரு மசாஜிதல்லாஹி அல்லாவுடைய மஸ்ஜிதுகளை நாடுவதெல்லாம் சிலர்கள் தான். ஆமன ஈமான் கொண்டார்களே பில்லாஹி அல்லாஹையும் வலியோமி மறுமை நாளையும் வலியோமில் ஆகிரி மறுமை நாளையும் ஈமான் கொண்டார்களே அவர்கள் தான். இப்போ பல்லேசில் யார் நாடுவா, மறுமை நாளையும் அல்லாஹ் ஈமான் கொண்டாங்களே அவங்க தான் நாடுவாங்க. அப்போ இன்னமா யமுரு மசாஜிதல்லாஹ. அப்போ இன்னமோட அர்த்தம் எப்படி, இன்னமா யமுரு நாடுவதெல்லாம் அர்த்தம் தருது அந்த இன்னமா. துஃபீது இன்னமா பயனளிக்கும். தஈன குறிப்பாக்குவதை பயனளிக்கும். யூஜிபு வாஜிபாக்கும். இஸ்பாத்தல் ஹுக்குமில் மதுக்கூரி மேற்கூறப்பட்ட சட்டத்தை இஸ்பாத் படுத்துவதை தரிப்படுத்துவதை வாஜிபாக்கும். நஃபிய வாஜிபாக்கும் நஃபி செய்வதை கைர ஹாதிகுல் ஹுக்குமி இந்த ஹுக்கும் அல்லாததை விட்டும் நஃபி செய்வதை வாஜிபாக்கும். அன்ஹு அதை விட்டும் இந்த ஹுக்கும் அல்லாததை நஃபி செய்வதை வாஜிபாக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பாருங்கள், இன்னமா யமுரு மசாஜிதல்லாக. இப்போ இந்த இன்னமா நுழையும் பொழுது
இங்கே கூறியிருக்காங்கல்ல, அல்லாஹ்வுடைய பள்ளியை நாடுவதெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இந்த கூறப்பட்ட இந்த வார்த்தை ஊர்ஜிதப்படுத்தும். கூறப்படாதது அல்லாஹ்வுடைய பள்ளியை நாடுவதெல்லாம் அந்த ஈமான் கொண்டவர்கள் தான். அப்போ இதில் கூறப்பட்ட இந்த சட்டங்களை அது ஊர்ஜிதப்படுத்தும். அதே சமயம் மற்றவங்கள அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாதவங்கள விலக்கி தள்ளிரும். அவங்க பள்ளிவாசல் நாட மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை அது தரும். அப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்படி பாருங்க. இன்னமா சதக்காத்து சதக்காக்கள் எல்லாம் லில் ஃபுக்கராயி. அப்போ இதில் கூறப்பட்டிருக்குதுன்னா சதக்கா வந்து ஏழைகளுக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இன்னமா ஏழைகளுக்கு சதக்கா அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் இதில் சொல்லவர்களுக்கு மட்டும்தான், சொல்லப்படாதவர்களுக்கு சதக்கா இல்லை அப்படிங்கிற சட்டத்தை தரும். இன்னமா தரும். இன்னமா சதக்கா தொழில் ஃபுக்கராயி. சதக்கால் எல்லாம் ஏழைகளுக்குத்தான். இதில் கூறப்பட்டிருக்கு, என்ன கூறப்பட்டிருக்கு? சதக்காக்கள் ஏழைகளுக்குத்தான் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அப்போ மற்றவங்க அவங்களுக்கு சதக்கா இல்லை அப்படிங்கிற விஷயம் இன்னமா பயன்படுத்தும் பொழுது கிடைக்கிது. அதான் சொல்கிறாங்க. இன்னமாவை வந்து தஈன குறிப்பாக்கும், துஃபீது பயனளிக்கும், இன்னமா தஈனை பயனளிக்கும், அதாவது குறிப்பாக்குவதை பயனளிக்கும். அப்போ சதக்கா வந்து ஏழைகளுக்குத்தான் அப்படின்னு குறிப்பாக்குவது இன்னமா வந்து பயனளிக்கும். அது மட்டுமல்ல, யூஜபு வாஜிபாக்கி வைக்கும், இஸ்பாத்தல் ஹுக்குமில் மதுக்கூறி கூறப்பட்ட சட்டத்தை இல்லாட்டி கூறப்பட்ட தீர்ப்பு சட்டம் அதை இஸ்பாத் தரிப்படுத்தும். அப்போ இன்னும் சதக்காத்தில் ஃபுக்கராயி. அப்போ சதக்கா ஏழைகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இது வந்து தரைப்படுத்துது. நஃபியை வாஜிபாக்குகிறது நஃபியை விலக்கி தள்ளுவதை வாஜிபாக்குகிறது கெய்ர ஹாதிகள் உக்குமே அணுகு. அப்போ இது இல்லாதவர்களை, இந்த வாக்கியத்தை இடம்பெறாதவர்களை விலக்கி தள்ளுவதை அது வந்து வாஜிபாக்குகிறது. கூறப்பட்டவங்களுக்கு வந்து சதக்கா இருக்குது, கூறப்படாதவங்களுக்கு சதக்கா இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னமா சொல்லுது. கொஞ்சம் யோசிக்கணும். கவுலுனா நம்முடைய சொல் இன்னமா ஹுவ முஹந்திசுன், அவன் இன்ஜினியர் தான் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இன்னமா தருது. இஃபிது பயனளிக்கும், அன்னகு நிச்சயமாக அது அவன் இன்னமா அன்னகு அவன் முஹந்திஸ் இன்ஜினியர் மட்டும்தான் என்பதை பயனளிக்கும். லைச ஃபீஹி அதில் இல்லை சிஃபத்துன்னு ஹுரா, வேறொரு சிஃபத் இல்லை. டாக்டர் அல்ல, பிளம்பர் அல்ல, கார்பெண்டர் அல்ல அப்படிங்கிறத அது உணர்த்தும். இன்னமா ஹுவா முஹந்திசுன், அவன் டாக்டர் தான் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக தேவையில்ல, அவன் டாக்டருங்கிற முடிவுக்கு வந்துட வேண்டியதான். இன்னமா ஹுவா முஹந்திசுன், அவன் இன்ஜினியர் தான் அப்படின்னா அடுத்து அவன் இன்ஜினியருங்கிற முடிவுக்கு வந்துடணும். அவன் கார்பெண்டர் இல்லை, மற்ற எதுவுமே அவன் இல்லை, இன்ஜினியர் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த அந்த இன்னமா தரும். வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக, லக்கது ஃபரீத்து நான் சந்தோஷப்பட்டேன், கசீரன் அதிகமாக சந்தோஷப்பட்டேன். ஹுனா இங்கே ஃபரீத்து கசீரன் என்பது ஜவாபுல் கசமாக இருக்கும். வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக. அப்போ அல்லாஹ்வின் சத்தியமாக அப்படின்னு யார்ட்டையாச்சும் நம்ம சொன்னோம்னா அவன் அடுத்த வார்த்தையை எதிர்பார்ப்பான். உதாரணமாக வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு, அதுக்கு இப்போ பேசுங்கிற நிர்பந்தம் இல்லை, அது பேச்சை வளர்க்குறதுக்கு வேணால் ஏதாச்சும் பேசலாம். ஒரு வாக்கியம் நிறைவு பெற்றுச்சு, அடுத்து சொன்ன வார்த்தை அவனுக்கு புரிஞ்சிருக்கும், அடுத்த கேள்வி தேவையில்லை. இல்லை அடுத்தடுத்து கேள்வி கேட்பாருன்னா அது அடுத்த சப்ஜெக்ட்டு அடுத்த இதுக்கு போயிடும். அதே சமயம் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிரும். அப்போ எதிர்பார்ப்பு உண்டானா அல்லாஹ்வின் சத்தியமாக, அப்போ அடுத்து என்ன பண்ண போகிற? அப்போ அதுக்கு ஒரு பதிலை சொல்லுவோம். அப்போ அல்லாஹ்வின் சத்தியமாக அப்படி நான் சொல்லிட்டேன். லக ஃபரீத்து கசீரன், நான் அதிகமாக சந்தோஷப்பட்டேன். அப்போ ஒரு ஜவாபு தேவைப்படுது. கசம் வந்தால் அதுக்கு ஒரு ஜவாபு தேவைப்படும். சொல்லும்போதே நமக்கு தெரியும். வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமானு சொல்லும் பொழுது எதிராளி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவன் ஒரு வார்த்தையை எதிர்பார்ப்பான், என்ன சொல்ல வரான், என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. அதுதான் ஜவாபுல் கசம். ஆனால் இங்கே ஃபரீத்து கசீரன், நான் அதிகமாக ஃபரீத்து கசீரன் என்பது ஜவாபுல் கசமாக இருக்கும். இதாக்கான ஜவாபுல் கசம் ஆகியிருந்தால் ஜிம்லத்தின் ஃபேலியத்தன் முஸ்பத்தன் முசத்தரத்தின் பிஃபாலி மாலி. ஜவாபுல் கசம் ஜும்லா ஃபேலியாவாக முஸ்பத்தான கலாம் அப்படின்னா நெகட்டிவ் இல்லாது பாசிட்டிவ் வேர்ட்ஸுங்கிறோம்ல. ஜெயிது நடந்தான், அவன் பள்ளிக்கூடத்திற்கு போனான்,
இது பாசிட்டிவ். நெகட்டிவ்னா அப்பல் எடுத்து போகவில்லை. அப்போ தான் ஜும்லா ஃபாலியாவாக பாசிட்டிவ் வேர்டாக முசத்தரத்தின் பிஃபாலில் மாலி மாலியான ஃபாலை கொண்டு தொடங்கக்கூடியதாக ஆகியிருந்தால் உக்கித தைக்கி செய்யப்படும். பி லாமி லாமை கொண்டும் கதுவை கொண்டும் தைக்கி செய்யப்படும். கமஃபி கௌலி தலா அல்லா தலாவில் சொல்லை போல. வத்தீனி ஜெய்தூனி அத்தீன் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீது சத்தியமாக, அத்திப்பழம், ஜெய்தூன் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், தூர்சினா மலை, ஹாதல் பலதில் அமீன் இந்த ஹாதல் பலதில் அமீன் அது பாதுகாப்பான இந்த ஊரின் மீது சத்தியமாக, லக்கது நிச்சயமாக, ஹலக்கனா நாம் படைத்தோம், இன்சான மனிதனை, அகுசனி தகுவியும் அழகிய அமைப்பிலே, தகுவின அமைப்பு, அகுசன அழகிய அழகிய அமைப்பிலே நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குரானில் வருது. இப்போ லக்கது ஹலக்னா அப்படிங்கிறது வந்து ஜவாபுல் கசம். வாவு அல்லாம் இது அத்தீன் சத்தியமாக, ஜெய்தூன் சத்தியமாக. அப்போ இதெல்லாம் வந்து கசமு. இந்த கசமுடைய ஜவாப் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா மாலியை கொண்டு ஆரம்பிக்குது. ஹலக்னா அப்படின்னு மாலியை கொண்டு ஆரம்பிக்குது. ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. ஃபேலும் ஃபைலும் சேர்ந்தது தானே ஜும்லா ஃபேலியா. அப்போ ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது முதல்ல. ஹலக்னாங்க ஃபேலை வச்சு தொடங்குறதுனால இது ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. அதே சமயம் மாலியாவும் இருக்குது. ஜும்லா எங்கே இருக்குது? முஸ்பத்தாக இருக்குது. அதாவது பாசிட்டிவ் வேர்ட்ஸாக இருக்குது. மாலியான ஃபேலை கொண்டு தொடங்குது. அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் லாமு தேவை, இல்லாட்டி கது தேவை. அதனால தான் இங்கே லக்கது ஹலக்குனல் இன்சான அப்படின்னு வந்திருக்குது. லக்கதுங்கிற வார்த்தை தேவை. அப்போ என்ன விளங்கணும்? வல்லாஹி கசம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜவாபுல் கசம் வரும். அந்த ஜவாபுல் கசமு மாலியா பாசிட்டிவ் வேர்டா முஸ்பத்தான பாசிட்டிவ் வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா லக்கதுங்கிற வார்த்தை வச்சு தொடங்கணும், முன்னாடி இருக்கணும். அதுதான் அந்த பாராவுடைய சட்டம்.